Greetings students, welcome back to our class. Now we are going to see 12th Computer Technology, Chapter 2, Adobe InDesign CC 2019. Now we are going to see summary of previous class. What are the topics we saw in the last class? Yes, opening and closing the டூல்ஸ் பேனல். ஒரு டூல்ஸ் பேனலை எப்படி ஓபன் பண்றது அண்ட் தென் அதை வந்து என்ன மாதிரி மெத்தட்ஸ்ல வந்து க்ளோஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் வித் டெக்ஸ்ட். ஒர்க்கிங் வித் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம டூ டைப்ஸா பார்த்தோம். ஒன்னு டைப் அண்ட் தென் டைப் ஆன பாத். இந்த ரெண்டு மெத்தடையும் எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிரியேட்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸஸ். எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணி அதுல வந்து நம்ம டெக்ஸ்ட டைப் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் கிரியேட்டிங் டைப் யூசிங் ஃப்ரேம் டூல்ஸ். ஃப்ரேம் டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நவ் we are going to see creating path type. ஒரு பாத் மேல ஒரு ஓபன் பாத்தோ இல்ல க்ளோஸ் பாத்தோ இருக்கோ அது மேல எப்படி நம்ம டெக்ஸ்ட டைப் பண்றது அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்க போறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Now, with a type on a path tool, you can add type along the inner or outer edge of a path. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த டைப் ஆன பாத் டூலை வச்சுட்டு நம்ம ஒரு அவுட்டர் எஜ்ஜோ இல்ல ஒரு டைப் ஆன பாத் டூலை வச்சு நம்ம வந்து ஒரு பாத்துல வந்து டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த பாத்துல வந்துட்டு இன்னர் சைடுன்னு டைப் பண்ணலாம் இல்ல அவுட்டர் சைடு வேணும்னாலும் நம்மளால டைப் பண்ண முடியும். Here you can place the text on either side of the path but not on both. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஒரு பாத் இருக்கு அப்படின்னா அந்த பாத்துல வந்து இன்னர் சைடு டைப் பண்ணலாம் இல்ல அவுட்டர் சைடு டைப் பண்ணலாம். இன்னர் சைடு டைப் பண்ணலாம் இல்லைன்னா அவுட்டர் சைடு டைப் பண்ணலாம். ஆனா ரெண்டு சைடுமே அட் அ டைம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. Then if you initially place it on the inner part of the path, you can always move it to the outer part of the path later. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ள வந்து ரைட் பண்ணிருக்காங்க. ஒரு ஓவல் ஷேப்பை எடுத்து அந்த ஓவல் ஷேப்குள்ள வந்து ஒரு கண்டென்ட் வந்து டைப் பண்ணிருக்காங்க. இதை வந்து நம்ம லேட்டரா என்ன பண்ணிக்கலாம் அவுட்டர் பாத்துக்கு செட் பண்ணனாலும் நம்மளால செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? தென் here when you select text on a path, brackets appear that you can track and adjust the position and placement of the text. நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிரும். அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அது எந்த பொசிஷன்ல போய் ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த பொசிஷன்ல போய் ஃபிட் ஆயிரும். Now we are going to see create type on a path. First select the type on a path tool on the tools panel. என்ன பண்ணணுமா tools panelல போயிட்டு type on a path tool first select பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க நம்ம select பண்ணிட்டோம். Then here click on the edge of the path, closed or open, to which you want to add type. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு பாத்தை செலக்ட் பண்ணணும். பாத் வந்து நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணி வச்சிருக்கணும். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு க்ளோஸ் பாத் தான் டிரா பண்ணிருக்கேன். ஒரு ரெக்டாங்கிள் பாத் டிரா பண்ணி வச்சிருக்கேன். இது மேல இந்த எட்ஜ் மேல நான் இங்க வந்து என்ன பண்ணிட்டேன் என்னோட கர்சரை வந்து டைப் பண்ற கர்சரை வந்து வச்சுட்டேன். ஓகே? Here a flashing insertion point appears in the text frame. இந்த text frameல வந்துட்டு இங்க என்ன ஆகுது ஒரு insertion point இது வந்து ஃபிளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தனால இந்த இடத்துல உங்களுக்கு வியூ ஆகல. பிராக்டிகலா செய்யும் போது உங்களுக்கு கிளியரா புரியும். Any fill or stroke on the object is removed. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும் அதுல இருக்க ஸ்ட்ரோக் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் டைப் சம் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட வந்து டைப் பண்ண போறோம். The text automatically wraps to the shape of the text frame. என்ன ஆகும் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் வச்சிருக்கிறதுக்கு மேலேவும் அந்த டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா
ரேப் ஆகிட்டே போகும். இப்போ வந்து நான் ரெக்டாங்கிள் வச்சிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பிளேஸ் முடிஞ்சோடனே என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு அது டேர்ன் ஆகி இங்க ஃபினிஷ் ஆகும், திரும்ப இந்த சைடு டேர்ன் ஆகி இங்க ஃபினிஷ் ஆகும், அப்படியே ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே போயிரும். தென் டோன்ட் பிரஸ் என்டர் கீ. என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு பாத் மேல டைப் பண்ணும் போது எப்பயுமே என்டர் கீயை பிரஸ் பண்ணக்கூடாது. The type appears along the edge of the object, conform to its shape and removes the fill and stroke. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரோம், டைப் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு அந்த ஷேப்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிடணும், அந்த இடத்துல இருந்து கர்சரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த ஆப்ஜெக்ட் மேல லெட்டர்ஸ் வந்து ஃபிட் ஆயிரும். Then if the overflow symbol appears, deselect the text frame, select the direct selection tool on the tools panel and then drag a corner to reshape the text frame. என்ன பண்ணணுமா, ஓவர்ஃப்ளோ சிம்பிள், இந்த ரெட் கலர் சிம்பிளை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஓவர்ஃப்ளோ சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓவர்ஃப்ளோ சிம்பிள் அப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் டெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து டீசெலக்ட் பண்ணிடணும். தென் செலக்ட் த டைரக்ட் செலக்ஷன் டூல், டூல்ஸ் பேனல்ல போயிட்டு டைரக்ட் செலக்ஷன் டூலை வச்சு நான் செலக்ட் பண்ணி இந்த ஷேப்பை வந்து நான் ரீஷேப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி நான் ஷேப்பை வந்து இப்ப குட்டியா இருந்த ஷேப்பை பெருசாக்கி இருக்கேன். எனக்கு இந்த இடத்துல எப்படி ஆயிருச்சு, எல்லா கண்டென்ட்டுமே வியூ ஆக ஆரம்பிச்சிச்சு. குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே. செலக்ட் த செலக்ஷன் டூல் ஆர் செலக்ட் த டைப் டூல் அகைன். என்ன பண்ணணும், மறுபடியும் செலக்ஷன் டூலை செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா டைப் டூல செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வியூ ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, தென் நவ we are going to see importing text. ஒரு டெக்ஸ்ட் வந்து எப்படி நான் வேற ஃபைல்ல வச்சிருக்க டெக்ஸ்ட வந்து எப்படி இன்டிசைன்குள்ள நான் இம்போர்ட் பண்றது, வேற ஃபைல்ஸ்ல வச்சிருக்க டெக்ஸ்ட வந்து நான் எப்படி இன்டிசைன்குள்ள இம்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். if you have text from another document that you want to use in your InDesign document, you can use the place command to import it. என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு இந்த place command வச்சு வேற டாக்குமெண்ட்ல இருக்க டெக்ஸ்ட வந்து நம்மளோட InDesign டாக்குமெண்ட்ல இருக்க டெக்ஸ்ட வந்து நம்மளோட InDesign டாக்குமெண்ட்ல வந்து பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. Here you can import text from the following text format. என்னென்ன டெக்ஸ்ட் ஃபார்மட்ல இருந்தா நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. TXT plain டெக்ஸ்டா இருந்தா நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். அண்ட் தென் ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மட்டா இருந்தாலும் நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். அதே ஒரு வேர்ட் டாக்குமெண்டா இருக்கு, இல்ல ஒரு எக்ஸல் டாக்குமெண்டா இருக்கு, அதை வந்து நான் இங்க கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னால இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பிளேஸ் கமாண்ட். இந்த பிளேஸ் கமாண்ட் மூலமா நம்மளால ஒரு வேற டாக்குமெண்ட்ல இருந்து இங்க வந்து அந்த கண்டென்ட்டை வந்து பிளேஸ் பண்ண முடியும். Then when you import text using the place command on the file menu, எங்க இருக்குமா, அது வந்து file menuல place command வந்து place ஆயிருக்கும், அதை போய் நம்ம select பண்ணணும். InDesign allows you to place the text in a new text frame or an existing ones. இது என்ன பண்ணுனா ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃப்ரேம்லயே கூட இதை வந்து பிளேஸ் பண்ண விடும். இல்ல நம்ம செலக்ட் பண்றது வந்து ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு பிளேஸ் ஆகும். Then follow the steps to place text into a document. என்னோட டாக்குமெண்ட்ல வந்துட்டு நான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா என்னோட டாக்குமெண்ட்ல வந்துட்டு அந்த வேற டாக்குமெண்ட்ல இருக்க கண்டென்ட்டை வந்து பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூஸ் ஃபைல் பிளேஸ் இன் த மெனு பார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபைல் பிளேஸை வந்து சூஸ் பண்ணணும். தென் பிளேஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ். என்ன ஆகும், பிளேஸ்ன்ற ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அப்பியர் ஆன உடனே என்ன பண்ணணும், locate the text file you want to place, select it and click the open button on the right side of the place dialog box. நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா இந்த CT half-alley portion அப்படின்றத வந்து உங்களுக்கு இங்க செலக்ட் பண்ணிருக்கேன்.
அதை போய் நான் இப்போ ஓபன் பண்ண போறேன். ஓபனை கிளிக் பண்ணிட்டா என்ன ஆயிரும், எனக்கு இந்த கண்டென்ட் போய் என்னோட InDesign டாக்குமெண்ட்ல பிளேஸ் ஆகும். Here your cursor changes to the loaded text cursor, indicating that the text is ready to be placed in your document. அதாவது loaded text cursor வந்து இங்க வியூ ஆகும். ஆனா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்ல எடுக்கும்போது அந்த loaded text cursor வந்து வியூ ஆகல. நீங்க பிராக்டிகலா செஞ்சு பார்க்கும்போது அந்த கர்சர் வந்து வியூ ஆகும். அப்ப பாருங்க. ஓகே, either click to place the text or click and drag to create a new text frame. நம்ம வந்து place the text வந்து ஒரு new text frameல கூட கிரியேட் பண்ணனா பண்ணிக்கலாம். If a text frame cannot contain all the text placed within it, a red plus sign overflow symbol appears on the lower right border of the text frame. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்ன ஆகுது, இந்த ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சு, ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம்குள்ள என்னால எல்லா கண்டென்ட்டை கொண்டு வர முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ சிம்பல் வந்து காட்ட ஆரம்பிக்கும். இந்த பிளஸ் சைனை தான் சொல்றாங்க, ரெட் கலர் சிம்பலை தான் சொல்றாங்க, ஓவர்ஃப்ளோ சிம்பல் காட்ட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு. Here clicking this overflow symbol loads the remaining text into a cursor for placement in additional text frame. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா overflow symbol எனக்கு காட்டுச்சு, காட்டினோடனே நான் என்ன பண்ணிருக்கேன், ட்ராக் பண்ணோடனே அது தனியா இன்னொரு டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேவா, இது ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் அண்ட் தென் இது ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம். Here to place this text just click or click and drag to create a new text frame with the additional text. Just click பண்ணாலோ இல்ல click and drag பண்ணோம்னா என்ன ஆகும், நியூ டெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து தனியா அடிஷனலா அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சிரும். Here this new text frame is linked to the previous text frame. இங்க என்ன ஆகுதுன்னா நான் வந்து click and drag பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து நான் click and drag பண்றேன் அப்படின்னா அங்க உள்ள கண்டென்ட் வந்து செகண்ட் டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல உள்ள கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல மூவ் ஆயிரும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்த போது இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃப்ரேமா வச்சிருந்தேன், இந்த போர்ஷன் வந்து செகண்ட் டெக்ஸ்ட் ஃப்ரேமா வச்சிருந்தேன். இந்த இடத்துல நான் ட்ராக் பண்ணி இழுத்த உடனே என்னோட செகண்ட் டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல இருக்க கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃப்ரேம்க்கு மூவ் ஆயிருக்கும். அதனாலதான் இங்க சொல்றாங்க this new text frame is linked to the previous text frame. Then when linked text flows freely between the two frames. If you change the size of the frames or the formatting of the text, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு அந்த சைஸ வந்து சேஞ்ச் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். and then சைஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் வந்து இப்ப நான் வந்து ஃப்ரேமோட சைஸை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் தான் நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல உள்ள கண்டென்ட் வந்து நான் இப்ப சைஸ் சுருக்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல உள்ள கண்டென்ட் வந்து செகண்டுக்கு வந்துடும். நான் இதே செகண்ட சுருக்கிட்டே போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட வந்து நான் பெருசாக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும், செகண்ட்ல உள்ள கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல போய் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். Now we are going to see typing and selecting text. Here before you can work with text in InDesign you need to select it. அதாவது நான் InDesignல ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. You can select the entire text frame or the characters in text frame. நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த என்டையர் டெக்ஸ்ட் ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணலாம், இல்ல அதுல இருக்க கேரக்டர்ஸை நான் செலக்ட் பண்ணனாலும் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா என்டையர் டெக்ஸ்ட் ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. Then the selection tools allows you to select both characters and its objects. Selection tool என்ன பண்ணும், நம்மளோட கேரக்டர்ஸையும் செலக்ட் பண்ணும் and then ஆப்ஜெக்ட்ஸையும் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. You can use the type tool to select only the characters in the text frame but not the object. நம்ம type tool யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதுல உள்ள கேரக்டர்ஸை தான் செலக்ட் பண்ணும், அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணாது. Then when you add text to a text frame, pressing enter key creates a new paragraph. ஒரு paragraph நான் கிரியேட் பண்ணனும் அப்படினா நான் அந்த இடத்துல என்ன பண்ணனும், டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல
என்டர் கீயை பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. If you want to force the line break known as a soft written instead of a new paragraph, you can press shift plus enter. இது வந்து நீங்க உங்களுக்கு தியரி பிராக்டிகல் ஓரியன்டா செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் வந்து என்டர் கீயை பிரஸ் பண்ணேன்னா என்ன ஆகும், எனக்கு அந்த இடத்துல வந்து லைன் வந்து பிரேக் ஆகி ஸ்பேஸ் வந்து வியூ ஆகும். அதே நான் சாஃப்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த இடத்துல வந்து என்ன இருக்காதுன்னா சாஃப்ட் ரிட்டர்னா ப்ரெஸ் ஷிஃப்ட் பிளஸ் என்டர் கொடுத்தேன்னா இந்த மாதிரி கேப் இருக்காது. அடுத்தடுத்து வந்து கண்டினியூஸா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கண்டினியூஸா எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து வியூ ஆகும். அதே நான் நார்மலா என்டர் கீ பிரஸ் பண்ணேன்னா ஒவ்வொரு லைனுக்குள்ள ஸ்பேஸ் வந்து வியூ ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த மாதிரி நான் வந்து நியூ பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன், ப்ளஸ் ஷிஃப்ட் பிளஸ் என்டர் கீ பிரஸ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து வியூ ஆகாது. ஓகே, we are going to see எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும். ஒரு வேர்டை நான் செலக்ட் பண்ண போறேன். டு செலக்ட் ஒன் வேர்ட் மீன்ஸ் டபுள் கிளிக் வேர்டு. அந்த வேர்ட்ல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணா அந்த வேர்டு என்ன ஆயிரும், செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஒன் லைன் மீன்ஸ் ட்ரிபிள் கிளிக் எனி வேர்ட் இன் த லைன். ஒரு லைன்ல உள்ள எந்த வேர்டனாலும் ட்ரிபிள் கிளிக் பண்ணா நம்மளுக்கு அந்த லைன் செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஒன் பேராகிராஃப் மீன்ஸ் கிளிக் எனி வேர்ட் இன் த பேராகிராஃப் ஃபார் 4 times. நம்ம என்ன பண்ணோம், 4 times அந்த பேராகிராஃபை கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஹோல் பேராகிராஃபும் செலக்ட் ஆயிரும். தென் என்டையர் ஸ்டோரி கிளிக் எனி வேர்ட் இன் த என்டையர் இந்த ஸ்டோரி 5 times. நம்ம வந்து ஒரு ஸ்டோரி அந்த இருக்க எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும், ஏதாவது ஒரு வேர்டுல வச்சுட்டு 5 times நான் கிளிக் பண்ணேன்னா என்ன ஆயிரும், செலக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்டையர் ஸ்டோரி இன்னொரு மெத்தட்ல என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பிளஸ் ஏ ஹோல் டெக்ஸ்டை நான் செலக்ட் பண்ணணும். டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல இருக்க ஹோல் டெக்ஸ்டை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஏ கொடுத்தேன்னு என்ன ஆயிரும், செலக்ட் ஆயிரும். ஒன் கேரக்டர் டு த ரைட் ஆஃப் இன்செர்ஷன் பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு ரைட் சைட்ல இருக்க என்னோட ஒரு கேரக்டர் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட கர்சர் எங்க இருக்கோ அதுல இருந்து நான் என்ன பண்ணும், ரைட் சைடு ஆரோவை ஷிஃப்ட பிடிச்சிட்டு மூவ் பண்ணேன்னா எனக்கு அந்த கேரக்டர் வந்து செலக்ட் ஆயிரும். ஒன் கேரக்டர் டு த லெஃப்ட் ஆஃப் இன்செர்ஷன் பாயிண்ட் அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் லெஃப்ட் சைடு ஆரோ. இதை நான் பிடிச்சி ஷிஃப்ட பிடிச்சிட்டு நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேரக்டர் வந்து எனக்கு அந்த இடத்துல செலக்ட் ஆயிருக்கும். தென் டு செலக்ட் ஒன் லைன் அப் ஃப்ரம் இன்செர்ஷன் பாயிண்ட் அப்பதான் என்ன பண்ணும், அப் ஆரோவை பிடிச்சிட்டு ஷிஃப்ட பிடிச்சிட்டு பண்ணோம்னா ஒரு லைன் செலக்ட் ஆயிரும். ஒன் லைன் டவுன் ஃப்ரம் இன்செர்ஷன் பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட் இன்செர்ஷன் பாயிண்ட் கர்சர் சொல்றோம்ல, அந்த கர்சர் ஒரு கீழே இருக்க லைனை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட பிடிச்சிட்டு டவுன் ஆரோ செலக்ட் பண்ணினா எனக்கு கீழே இருக்க லைன் செலக்ட் ஆயிரும். ஒன் வேர்ட் டு த ரைட் ஆஃப் இன்செர்ஷன் பாயிண்ட் அந்த கர்சருக்கு ரைட் சைட்ல இருக்க ஒன் வேர்ட் செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் ரைட் சைடு ஆரோ. ஒன் வேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இன்செர்ஷன் பாயிண்ட் அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் லெஃப்ட் சைடு ஆரோ. ஒன் பேராகிராஃப் அபோவ் இன்செர்ஷன் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பேராகிராஃபே நான் செலக்ட் பண்ணணும், இன்செர்ஷன் பாயிண்ட்ல இருந்து ஒரு பேராகிராஃபே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும், ஷிஃப்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் அப் ஆரோ செலக்ட் பண்ணணும். கீழே உள்ள பேராகிராஃபை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் டவுன் ஆரோ செலக்ட் பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து எப்படி நம்ம இன்டிசைன்ல வந்து செஞ்சு பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட்டிங் பாத் டூல் அண்ட் தென் எப்படி டெக்ஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்றது அண்ட் தென் டைப்பிங் அண்ட் செலக்டிங் டெஸ்ட் எப்படி வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராக்டிக்கல் ஓரியன்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்டிசைனை ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணிட்டு நியூ டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது கிரியேட்டிங் டைப்பான பாத் டூல். எப்படி வந்து ஒரு டைப்பான பாத் டூலை வந்து ஒரு பாத்துல வந்து செட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்ப நான் இங்க வந்து ஒரு எலிப்ஸ் டூலை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு
நான் டைப் ஆன பார்ட் 2ல செலக்ட் பண்ணா இங்க போயிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரெண்டு விதமான டைப் டூல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டைப் டூல், இன்னொன்று வந்து டைப் ஆன பார்ட் டூல். நான் டைப் ஆன பார்ட் 2ல செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நான் எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல என்னோட கர்சரை வச்சா போதும், அங்க வந்து ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆனோடனே நான் இப்போ நம்ம ஸ்கூல் நேமை டைப் பண்ண போறேன். ஸ்கூல் நேமை டைப் பண்றதுக்கு முன்னாடி ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ டைப் பண்ணுங்க VMGRR ஸ்ரீ சாரதா சக்தி மேட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டேன். டைப் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணிடணும், நம்ம அந்த கர்சரை விட்டு வெளியே வந்துடணும். அதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் நான் டைப் ஆன பார்ட் 2ல டைப் பண்ணது. இப்போ என்னோட பார்ட் 2 வந்து நம்ம என்ன சொன்னோம், இன்னர் லேயர்லயே இருக்கலாம் அவுட்டர் லேயர்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ வந்து அவுட்டர் லேயர்ல நம்ம டிரா பண்ணியிருக்கோம், டைப் பண்ணியிருக்கோம். அவுட்டர் லேயர்ல நம்ம டைப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நான் அதை வந்து இன்னர் லேயருக்கு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டைப் செலக்ட் பண்ணி டைப் ஆன பாத் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் செலக்ஷன் டூல்ல போயிட்டு அந்த பாத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டைப்ல போயிட்டு டைப் ஆன பாத் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஆப்ஷன்ஸ் கேட்கும். அந்த ஆப்ஷன்ல வந்துட்டு நம்ம இந்த அலைன் பண்றது வந்து அசெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து உள்ள வந்து செட் ஆயிரும். அதே இது டிசெண்டர் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா வெளியே செட் ஆகும். இப்போ எனக்கு ஃபிளிப் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அதை வந்து மிரர்ல இருக்க மாதிரி நம்மளுக்கு இங்க செட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, என்னோட பாத் வந்து லேயருக்குள்ள செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது வந்து எப்படி வந்து ஒரு பாத்துல வந்து டைப் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. தென் நம்ம பார்க்க போறது இம்போர்ட்டிங் டெக்ஸ்ட், எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் டிரா பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெக்டாங்கிள் சைஸ்ல இந்த சைஸ்ல வந்து நான் டெக்ஸ்ட் ஃப்ரேம் டிரா பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபைல்ல போய் பிளேஸ் கமாண்ட் கொடுக்குறேன். வேற டாக்குமெண்ட்ல இருக்கிறத வந்து இங்க வந்து நான் செட் பண்ண போறேன். அது வந்து ரிச் டெக்ஸ்ட் டாக்குமெண்டா இருக்கலாம், இல்லைன்னா லைன் டெக்ஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இங்க வந்துட்டு நான் சிடி ஹாஃப்லி போர்ஷனை வந்து கிளிக் பண்ண போறேன். இப்ப சிடி ஹாஃப்லி போர்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆச்சுன்னா எங்க பிளேஸ் ஆகும், அதோட வேர்டை வந்து ஃபாண்ட்டை வந்து கேக்குது. டன் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இங்க வந்து கண்டென்ட் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் சின்ன ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் தான் நான் டிரா பண்ணியிருந்தேன். டிரா பண்ணனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து அதுக்குள்ள மட்டும் இருக்கு. ஓவர்ஃப்ளோ சிம்பிள் வந்து காட்டுன்னு சொன்னோமா, ரெட் கலர் சிம்பிள், அந்த ஓவர்ஃப்ளோ சிம்பிள் காட்டுது. இப்போ நான் அந்த ஓவர்ஃப்ளோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மீதி கண்டென்ட் வந்து இந்த மாதிரி நம்ம என்ன சொன்னோம், இதை வந்து லோடட் டெக்ஸ்ட் கர்சர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த லோடட் டெக்ஸ்ட் கர்சர் வந்து இங்க வியூ ஆகுது. நான் இப்ப கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது, எனக்கு வந்து அந்த மீதி கண்டென்ட் வந்து இங்க பிளேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் இப்போ மூவ் பண்ண போறேன். ஒரு பிளேஸ்ல இருந்து இந்த நான் மூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ணிட்டு என்னோட ஃப்ரேமை வந்து சைஸை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகுது பாத்தீங்களா, இங்க இருந்து ஒவ்வொரு கண்டென்ட்டும் அந்த ஃப்ரேமுக்கு வந்து போகுது. நம்மளோட டெக்ஸ்ட் ஃப்ரேம் செகண்ட் டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃப்ரேம்க்கு கண்டென்ட் வந்து மூவ் ஆகுது. அதனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. நான் இப்போ வந்து இந்த கண்டென்ட் வந்து சைஸ் வந்து சுருக்கிடுறேன். என்ன ஆயிடுச்சு, எல்லா கண்டென்ட்டுமே அங்க வந்துருச்சு, செகண்ட் ஃப்ரேமுக்கு வந்துருச்சு. நான் இப்போ வந்து பெருசாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கண்டென்ட்டுமே என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கே செட் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல எல்லா கண்டென்ட்டும் செட் ஆயிடுச்சு. செகண்ட் ஃப்ரேம் வந்து எம்டியா இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியுதா. இப்போ நான் சைஸை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து செகண்ட் ஃப்ரேமுக்கு வந்து எல்லா கண்டென்ட்டும் மூவ் ஆயிரும். இதுதான் நம்ம
எதுல பார்த்தோம்? இம்போர்ட்டிங் டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தோம். வேற டாக்குமெண்ட்ல இருந்து கண்டென்ட்டை வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுது. அண்ட் தென் டைப்பிங் அண்ட் செலக்டிங் டெக்ஸ்ட். ஒரு ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செலக்ஷன் டூல வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணாலே நம்மளுக்கு அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் ஆயிரும். அதே இது நான் டைப் டூல வந்து செலக்ட் பண்ணி பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, டைப் டூல வச்சு பண்ணும்போது எனக்கு அந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரேமோ எதுவுமே செலக்ட் ஆகாது. அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் மட்டும் தான் செலக்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பர்டிகுலரா நான் ஒரு வேர்டை செலக்ட் பண்ண போறேன். இந்த ஆன்சர்ன்ற வேர்டை செலக்ட் பண்ணா அந்த ஆன்சர்ன்ற வேர்டு மேல டபுள் கிளிக் பண்ணா அது வந்து செலக்ட் ஆயிரும். அண்ட் தென் ட்ரிபிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லைனே செலக்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், கொஸ்டின்ஸ்ல வந்து நான் ட்ரிபிள் கிளிக் பண்ணேன், அந்த லைனே எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் 4 கிளிக் மீன்ஸ் ஒரு பேராகிராஃப். இங்க ஒரு பேராகிராஃப் அதுதான், ஒரு லைன் அதுதான். ஸோ இப்போ வந்து 5 டைம்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னு என்கிட்ட டாக்குமெண்ட்டுமே செலக்ட் ஆகும் பாருங்க. செலக்ட் ஆயிடுச்சா? 5 டைம்ஸ் கிளிக் பண்ணோம்னா என்டையர் டாக்குமெண்ட்டே செலக்ட் ஆயிரும். இன்னொரு மெத்தட்ல வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஏ கொடுத்தோம். கீபோர்ட்ல வந்து கண்ட்ரோல் ஏவையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா செலக்ட் ஆயிரும் என்டையர் டாக்குமெண்ட்டும். அண்ட் தென் ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகணும். இப்போ நான் இந்த இன்ட் சிம்பிள் வந்து நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் அது பக்கத்துல வந்து இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி ரைட் ஆரோவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த இன்ட் சிம்பிள் செலக்ட் ஆயிரும். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நான் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த இன்ட் சிம்பிள் செலக்ட் ஆயிரும். இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த பிராக்கெட்டை வந்து செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கு எனக்கு அந்த பிராக்கெட்டு. இன்சர்ஷன் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கனால நான் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒவ்வொரு கேரக்டராக செலக்ட் ஆகிக்கிட்டே போகும். நான் இப்போ வந்து ஒரு லைனை செலக்ட் பண்ண போறேன். மேலே உள்ள லைனை நான் செலக்ட் பண்ணணும், ஃபுல் லைனை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஷிஃப்ட்டையும் கண்ட்ரோலையும் பிடிச்சிட்டு பேஜ் அப் கொடுத்தோம்னா மேலே உள்ள ரோ வந்து செலக்ட் ஆகும். ஓகே, அதே இது ஷிஃப்ட்டையும் கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பேஜ் டவுன் ஆரோவை கிளிக் பண்ணோம்னா கீழே உள்ள ரோ செலக்ட் ஆகும். ஓகேவா? அதே போல ஒன் வேர்டு வந்து வேணும் எனக்கு இந்த சைடில் இருக்க. இப்போ நான் இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை இங்கே வச்சுட்டேன். எனக்கு ரைட் சைடில் இருக்க வேர்டு வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டையும் கண்ட்ரோலையும் பிடிச்சிட்டு ரைட் சைடை கிளிக் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து செலக்ட் ஆகும். அதே போல ஷிஃப்ட்டையும் இப்போ 6 கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி இருக்கு. ஷிஃப்ட்டையும் கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடை கிளிக் பண்ணேன்னா லெஃப்ட் சைடில் இருக்க வேர்டு வந்து ஒவ்வொரு வேர்டா எனக்கு செலக்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு நம்ம தியரியில பார்த்த கான்செப்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தியரி ஓரியன்டாவும் நம்ம பார்த்தோம், ப்ராக்டிக்கல் ஓரியன்டாவும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா மைண்ட்ல வந்து ஏறி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் now we are going to conclude this topic. Points to remember. நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? கிரியேட்டிங் பாத் டைப், எப்படி வந்து ஒரு பாத் மேல நம்ம டைப் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் இம்போர்ட்டிங் டெக்ஸ்ட், ஒரு வேற டாக்குமெண்ட்ல இருக்க கண்டென்ட்டை வந்து நம்மளோட இன்டிசைன்ல வந்து எப்படி வந்து இம்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் டைப்பிங் அண்ட் செலக்டிங் டெக்ஸ்ட், எப்படி வந்து டைப் பண்றது, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து என்ன மாதிரிலாம் செலக்ட் பண்ணலாம், என்னென்ன வேஸ்ல வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு டேப்லெட் காலமே கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம தியரி ஓரியன்டாவும் பார்த்துட்டோம், ப்ராக்டிக்கல் ஓரியன்டாவும் பார்த்துட்டோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் now we are going to see today's assignment. This is today's assignment for you. I give only 2 5-mark questions. One is write the steps to create type on a path and then write the steps to place text into a document. எப்படி வந்து ஒரு பாத் மேல டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்றது, and then எப்படி வந்து வேற ஒரு டாக்குமெண்ட்ல இருக்க கண்டென்ட்டை வந்து இங்க வந்து பிளேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இதை வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்களா ஓனா கூட ரைட் பண்ணலாம். This is today's assignment for you. Thank you students.